பல்துறை தொழில்களில் சாதனை படைத்த பெண்கள் ஒன்றிணைந்து பெண் தொழில் முனைவோருக்கான பயிற்சி அளிக்கும் அமைப்பை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. பெண்களில் தொழில் முனைவோராக உயர்த்த சாதித்த பல பெண்கள் ஒன்றிணைந்து உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் என்ற பெயரில் அமைப்பாக 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மற்றும் பெங்களூரில் செயல்பட்டு வரும் இப்பயிற்சி மையங்கள் 12 மேல்நிலை மண்டலங்களை கொண்டுள்ளன. மொத்தமாக 12,000 பேரை கொண்ட இந்த அமைப்பில் நாள்தோறும் தொடர் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. நேரில் வந்து பயிற்சி பெற இயலாத பெண்களுக்கு உதவும் வகையில் இணையவழி வகுப்பு வசதியும் இம்மையத்தில் உள்ளது. இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு எந்தவித கட்டணமும் பெறப்படுவது இல்லை என மையத்தின் நிறுவனர் மீனா அனில்குமார் தெரிவித்துள்ளார். இது வந்து ஆக்சுவலாக மெம்பர்ஷிப் ஃபீஸே இல்லாமல் we are just conducting the program without any expectation, giving back to society. அதுதான் நாங்கள் மெயின் ஐடியாவாக வச்சு ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா we got knowledge, நெட்வொர்க்கிங்கில் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து நாலேஜ் கிடச்சிருக்கு. அதை வந்து தேவைப்படுற பீப்புளுக்கு ரீச் பண்ணணுன்றது தான் எங்களோட மெயின் அஜெண்டாவாக நாங்கள் வி ஸ்டார்டட் திஸ். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஜோன் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே ஜோனல் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுமே வந்து அங்கங்கே லோக்கலில் வந்து தே ஆர் கண்டக்டிங் வித் ஆர் கைடன்ஸ், தே ஆர் டூயிங் த ப்ரோக்ராம்ஸ். இதே மாதிரி ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ஸ் நாங்களும் போய் அதை அட்டன் பண்ணுவோம். கிளப் ஹவுஸ் மூலமாக கிளாஸஸ் போகுது, ஜூம் மூலமாக வெபினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேலம், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மண்டல அளவிலான மையங்கள் மூலம் தொழில் தொடங்க ஆர்வமுள்ள மகளிருக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக அமைப்பின் துணை நிறுவனர் டிம்பிள் தெரிவித்துள்ளார். விமன் who wants to do business அவங்க வீட்டில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நாங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணி அவங்கள அடுத்தடுத்த பேப்பர் டிசிப்ளினா என்ன, எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி பேக்கேஜ் அண்ட் டிசைன்ஸு அதெல்லாமே சொல்லிக் கொடுத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். அவங்க அடுத்த கட்டம் வரும்போது அவங்களுக்கு என்ன தேவை, அப்போது லைசன்சிங் ப்ராசஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம், எப்படி மார்க்கெட்டில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் எப்படி அவங்க பொருளை விற்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எங்களோட விஷன் என்ன அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் விமன் நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி வி ஷெல்ஃபுங்கிற ஒரு கான்செப்டும் நாங்கள் மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் எங்களோட விமன் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஷெல்ஃபாக அதை வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணி இப்போ இங்கே நடக்கிற விஷயமும் ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். அரசு சார்பில் அளிக்கப்படும் உதவிகளுடன் இணைந்து பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதே முக்கிய நோக்கம் என அமைப்பின் மண்டல செயல்பாட்டாளர் சரண்யா குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில அரசின் வாழ்ந்து காட்டுவோம், ஸ்டார்ட் அப் போன்ற முன்னெடுப்புகளுடன் இணைந்து செயலாற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க, அது போய் கரெக்டாக சேர மாட்டேங்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி டெய்லி மார்னிங் 7:30 9 o'clock வரையும் கிளப் ஹவுஸில் செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எந்த விஷயம், அதாவது நூக் அண்ட் கார்னரில் எந்த ஒரு விஷயம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கிடைச்சாலும் அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட மேஜரான விஷயம். கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் என்னென்னா எம்எஸ்எம்இ கூட ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் டிஎன் ரைஸ், அதாவது வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம். ஸ்டார்ட் அப் டிஎன்னோட ஒர்க் பண்ணுறோம். இந்த அமைப்பில் உள்ள தொழில் முனைவோரின் உதவியோடு புதிதாக தொழில் தொடங்கும் பெண்கள் WEE ஷாப் என்ற பெயரில் விற்பனையகத்தை அமைத்து உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல விற்பனையாளர்கள் பலர் தொழில் முனைவோருடன் வர்த்தக ரீதியான உறவை மேம்படுத்தப்பட்டு உள்ளதாக தொழில் முனைவோர் பலர் தெரிவித்துள்ளனர். We are creating வி ஷெல்ஃபுங்கிற கான்செப்ட் வந்து நாங்களாக உருவாக்குனா ஒரு புது விஷயங்க. நம்ம ஆண்டர்பிரினர்ஸில் யாராவது ஒருத்தங்க ஒரு அவுட்லெட்டை வச்சுருப்பாங்க, ஒரு கடை வச்சுருப்பாங்க. அந்த கடையில் அவங்க பிளேஸை தவிர நம்மளுக்காக ஒரு ரேக்ஸ் ஒதுக்கி கொடுப்பாங்க. அதில் நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸை வித் ப்ராப்பர் லைசன்ஸோடு இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் we are allowing them to put in the shelves. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஷாப் ஓனர் அண்ட் ஆண்டர்பிரினர் 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு மியூச்சுவல் கன்சர்ன், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க அது வெரி லெஸ் மார்ஜினோட அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த மார்க்கெட்டிங் நடக்குது. சீரிய நோக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வரும் இந்த அமைப்பினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார்.
நிகழ்வில் பேசிய அவர், இந்த தொழில் முனைவோர்கள் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை மாநகராட்சி மற்றும் கூட்டுறவுத்துறை உதவியுடன் செயல்படும் இடங்களில் விற்பனை செய்ய உதவி வழங்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதற்கு தேவையான ரெகுலேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங், மார்க்கெட்டிங், அப்புறம் முக்கியமானது டிமாண்டுக்கு தேவையான அந்த தரத்தையும் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. டியூசிஎஸ் போன்ற அமைப்புகள் மூலமாக செப்பரேட்டாக ஒரு சுயத குழுக்கான ஒதுக்கீட்டுக்கான இடம், கூட்டுறவுத்துறைகள் ஏற்பாடு பண்ணுறது, அதே மாதிரி இந்த மாதிரி பெண்கள் பண்ணக்கூடிய இடங்கள், அதை டெஃபினட்டாக நான் என்கரேஜ் பண்ணுவோம். ஏற்கனவே கார்ப்பரேஷன் பகுதிகளில் நிறைய இந்த கூட்டுறவுத்துறை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனும் கடைகள் வச்சு, அமுதம் போன்ற கடைகள் மூலமாகவும் அவங்களோட பேசி இவங்களோட பொருட்களுக்கு நல்ல ஒரு விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க. பல்துறையில் சாதித்த பெண்களால் தன்னார்வத்துடன் எந்தவித கட்டணமும் இன்றி செயல்பட்டு வரும் இவ்வமைப்பின் மூலம் ஏராளமான தொழில் முனைவோர் உருவாகியுள்ளனர். இவ்வமைப்புக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஊக்கமும் உதவியும் அளிக்க வேண்டும் என்பது நிர்வாகிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.